மாடு மேய்க்க சென்ற தாய் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் பதற்றமடைந்த மகள்கள். மாயமான பெண்ணை தேடிச் சென்றபோது அதிர்ச்சி. பெண்ணின் தலையை கண்மாய்க்குள் அமுக்கி துடிக்க துடிக்க கொன்ற கொடூரம். சடலம் மிதந்துவிடக் கூடாது என்பதற்காக அதன் மீது கல்லை வைத்துவிட்டு தப்பிச் சென்ற கும்பல் சிக்கியதா? பின்னணி என்ன? மிகவும் ஏழ்மையான குடும்பம். கணவர் உடம்பு சரியில்லாம உயிரிழந்துட்டார். ஆடு மாடுகளை மேய்ச்சும் டைம் கிடைக்கிற நேரத்துல கூலி வேலைக்கு போயிருந்தான் தன்னோட 2 மகள்களையும் கவனிச்சிட்டு இருந்தாங்க பர்வீன் பானு. அப்படி வழக்கம் போல 15ஆம் தேதி மதியம் மாடு மேய்க்க போன பர்வீன் பானு ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு வரல. அம்மா எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு வாசலையே பார்த்து காத்திருந்த மூத்த மகளுக்கு போலீஸ் கிட்ட இருந்து ஒரு கால் வந்திருக்கு. எதிர்முனையில இருந்து போலீஸ்காரர் சொன்ன விஷயத்தை கேட்டதும் மகள்களுக்கு ஒரு நிமிஷம் உயிர் மூச்சே நின்னு போயிருக்கு. ஏன்னா கருங்குழிக்காடு கண்மாயில பர்வீன் பானு சடலமா கிடக்கிறதா சொல்லியிருக்காரு அந்த காவலர். பர்வீன் பானுவோட 2 மகள்கள் சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் பதறி அடிச்சிட்டு கருங்குழிக்காடு கண்மாய்க்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. ரொம்ப நேரம் தண்ணியில இருந்ததால முகம் உடம்பெல்லாம் வீங்கி போய் ஆள் அடையாளமே தெரியாம ஊதி போய் கிடந்த தாய் பர்வீன் பானுவை பார்த்து மகள்கள் 2 பேரும் துடிச்சு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு பர்வீன் பானுவோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் விசாரணையில இறங்கி இருக்காங்க. சடலம் மிதந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக சடலத்து மேல கல்ல கட்டி இப்படி கொடூரமா கொலை பண்ணது யாரு? பர்வீன் பானு மேல கொலையாளிக்கு என்ன வெறி? தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். சிசிடிவி கேமரா அக்கம் பக்கத்துல உள்ளவங்கன்னு ராப்பகலா விசாரணைய முடுக்கி விட்டு இருக்காங்க. அதே நேரம் சடலம் கடந்த இடத்துக்கு மோப்ப நாயையும் தடயவியல் நிபுணர்களையும் வரவச்சு சோதனையில ஈடுபட்டாங்க. அப்போ மோப்ப நாய் சடலம் கடந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள காளிதாஸ் அப்படிங்கிறவரோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு இருக்கு. 2-3 முறை மோப்ப நாய் அதே இடத்துலதான் ஓடி போயிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி பர்வீன் பானு கொலை செய்யப்பட்ட இடத்துல ஒரு ஆணோட கால் தடம் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்த போலீஸ்காரங்களுக்கு சந்தேகத்துக்கு மேல சந்தேகம் எழுந்திருக்கு. மோப்பனாய் காளிதாஸ் வீட்டையே சுத்தி வந்ததை வச்சும் சடலம் கிடந்த இடத்துல ஆணோட கால் தடம் இருந்ததை வச்சு பார்த்ததுல போலீஸுக்கு நிறைய சந்தேகங்கள் எழுந்திருக்கு. இந்த சந்தேகங்களை அடிப்படையா வச்சு மோப்பனாய் சுத்தி வந்த இடத்துல தீவிர சோதனையில ஈடுபட்டிருக்காங்க போலீஸ். அப்போ காளிதாஸ் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சிருந்த பைக்ல கண்மாயில உள்ள சேரும் சகதியும் ஒட்டி இருந்ததை பார்த்தவங்க வீட்டுல இருந்த காளிதாச விசாரணை வளையத்துல கொண்டு வந்திருக்காங்க. போலீஸ்காரங்களை பார்த்ததும் காளிதாசுக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேர்த்து கொட்டிருக்கு. அதை கவனிச்ச காவலர்கள் காளிதாஸ் கிட்ட எதுக்காக பர்வீன் பானுவை கொலை பண்ணேன்னு கேட்க, கொலையா நான் பண்ணேனா? என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு சந்தேகம் வந்தா யார வேணும்னாலும் தூக்குவீங்க, யார்கிட்ட வேணும்னாலும் விசாரிப்பீங்களான்னு கேட்டு போலீஸ் கிட்ட சத்தம் போட்டு இருக்காரு காளிதாஸ். விசாரணைக்கு ஒத்துழைக்காம திமிராகவே பேசிட்டு இருந்த காளிதாச ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் அவங்க பாணியில விசாரிச்சாங்க. அதுலதான் பல விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. ஏகனிவயல் கிராமத்தை சேர்ந்த 45 வயசான பர்வீன் பானுவுக்கு தீன் நௌஃபியான்னு 2 பொண்ணுங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி கணவர் ஜலாலுதீன் உயிரிழந்ததால ஆடு மாடுகளை மேய்ச்சி தான் பொழப்ப நடத்திட்டு இருந்தாங்க பர்வீன் பானு. 15ஆம் தேதி வழக்கம் போல மாடு மேய்ச்சிட்டு போன பர்வீன் பானு மாடுகளை மேய விட்டுட்டு பக்கத்துல இருந்த கருங்குழிக்காடு கண்மாயில குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியா மது போதையில நிதானமே இல்லாம பைக்கை ஓட்டி வந்த காளிதாஸ் கண்மாயில பர்வீன் பானு குளிச்சுட்டு இருந்ததை பார்த்திருக்கான். பைக்கை ஓரமா நிறுத்திட்டு பர்வீன் பானு பக்கத்துல போன அவங்கள பாலியல் ரீதியா கொடுமைப்படுத்தியிருக்கான். மதிய நேரங்கிறதால அந்த இடத்துல அவ்வளவா ஆள் நடமாட்டம் இல்லாததால
பர்வீன் பானுவோட கத்துற சத்தம் யாருக்கும் கேட்கல. டேய், நீ எனக்கு தம்பி மாதிரிடா, குடிபோதையில என்ன பண்றன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்க, என்ன விடுன்னு சொல்லி காளிதாஸ் கிட்ட மல்லு கட்டியிருக்காங்க பர்வீன் பானு. ஒரு கட்டத்துல பர்வீன் பானு பயங்கரமா சத்தம் போடவே அவங்கள பிடிச்சு வேகமா தள்ளி விட்டதால பர்வீன் பானு தலையில பலத்த காயம் ஏற்பட்டு அதிக ரத்தம் கொட்டுனதால மயங்கி விழுந்திருக்காங்க. அதை பார்த்ததும் பதற்றமான காளிதாஸ், இப்படியே விட்டுட்டு போனோம்னா போலீஸ் கிட்ட நம்ம மாட்டிப்போம்னு நினைச்சு பர்வீன் பானுவோட காலை பிடிச்சு 300 மீட்டர் தூரத்துக்கு இழுத்துட்டு போன காளிதாஸ் அவங்க தலைய தண்ணியில அமுக்கி கொன்னு இருக்கான். அது மட்டும் இல்லாம சடலம் தண்ணியில மிதந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக பர்வீன் பானுவோட வயிற்றுல கல்ல கட்டி போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருக்கான். இதை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம காளிதாஸ் வாக்குமூலத்துல சொல்லி இருக்கான். அடுத்து காளிதாஸ் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவனை கோர்ட்டுல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிட்டாங்க.